மேசராசி அப்படின்னாவே நல்ல ஒரு தைரியமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கிட்டு தான் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தைரியசாலிகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் அவங்கள தேடி வரும். பொதுவாகவே மேசராசி அப்படின்னாவே இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் பாதகமாக இருக்க போது. இந்த மேசராசி என்பர்கள் ராசி அதிபதி செவ்வாய். இந்த மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்களாக இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். ஒரு கேது, சுக்கிரன், சூரியன் இவங்களாம் சேர்ந்து தான் இந்த மேச ராசியை ரன் பண்ண போறாங்க. இந்த 3 ராசியும் இதில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தலைமை பொறுப்புடையவங்களாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதோடு கூட சுக்கிரனும் இங்கே வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், செல்வ செழிப்பு சேரக்கூடிய யோகம், நல்ல ஒரு முன்னேற்றம், மனைவி வெளியில் ஏதாவது ஒரு சாதகமான பலன், கலையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் இந்த மேசராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரமான கேதுவோட நட்சத்திரமும் அதில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு புத்திசாலிகளாக யாருக்கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்களுடைய உணர்வுக்கு எங்கே மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க மேசராசி என்பவர்கள் தனியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா 2-3 குழந்தைகள் சேர்ந்து தான் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க கூட உடன்பிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் தான் அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதனும் ராகுவும், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி பகவான் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த மேசராசி என்பவர்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி காலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மன கஷ்டம், பண கஷ்டம், சின்ன சின்ன செலவுகள், உடல் சோர்வு, மனோதைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ உழைப்பு போட்டாலும், எவ்வளோ தைரியமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணாலும் கூட அதில் ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். நிதி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் முயற்சியை சாதகமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும், உழைப்பு அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் உழைப்பை கூடுதலாக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி பகவான் தற்போது பிரவேசிக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உழைப்பை கூடுதலாக போடணும், புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே கடினமாக போராடி தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருந்ததுனாவே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கர்மக்காரகன் ராசியில் இருக்கும்போது அதில் எந்த அளவுக்கு கரெக்ட் இருக்கோ, எந்த அளவுக்கு நேர்மை இருக்கோ அதில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதிகமான உழைப்பு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைப்பை கம்மியாக போட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது உங்களுக்கு போதுமான பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் உடல் உழைப்பை அதிகமாக போடுங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும், நல்ல ஒரு லாபம் வேணும் அப்படின்னா அதற்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபட்டீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ஒரு பொருள் அனுப்ப போகிறீங்க, ஏதாவது ஒரு பொருளை கொள்முதலை செஞ்சுட்டு வெளியில் எங்கேயாவது அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அனுப்பணும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்பணும். குறிப்பாக இந்த நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இந்த மேசராசி என்பவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை இந்த நிதியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த
மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலையிலேயே கூட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சக ஊழியர்களால் ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி என்பர்கள் உடல் உழைப்பையும் சரி, உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் சரி அதிகமாக கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளி உறவுகளால் ஒரு சில செலவுகள் வரும். அதனால் எவ்வளோ உழைச்சி வருமானத்தை ஈட்டினாலும் கையில் பணமே தங்க மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னம்மா எடுத்ததெல்லாம் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க. எங்களுக்கு பொறுமையாக இருக்கிறதே பிடிக்காதே, நாங்கள் அவசரம் தானே காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேகம் விவேகம் இது எல்லாமே இருக்கணும். விவேகம் அதிகமாக இருக்கணும். வேகத்தை காட்டிலும் விவேகம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மேசராசி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோதைரியத்தால் எல்லா விஷயத்தையும் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக அசால்ட்டாக சரி பார்த்துக்கலாம், இதில் எப்படியாவது நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிங்க, திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே கொஞ்சம் டயர்ட்னஸாக இருக்கும், படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சோர்வு போன்ற பிரச்சனைகளால் சின்ன சின்ன தடைகள், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி மாணவர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை, பெற்றோருடைய ஆலோசனை, நண்பர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது நல்லது. எதை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இறங்குங்க பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அதனால் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு விடாமல் இதெல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ், பெயர், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக கலைஞர்கள் மூலிமா ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் கூட சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் தைரியமாக இறங்குவீங்க, அதிக நேரம் போராடுவீங்க, அதிக உடல் உழைப்பை போடுவீங்க. என்ன கொஞ்சம் அதிக உடல் உழைப்பை போடுறதுனால உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போராடுற எண்ணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருந்தால் போதும், எதையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலும் மற்றவங்க ஏன் இதெல்லாம் கண்டு காணாத மாதிரி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உறவுகளே உங்களை ஒரு சில இடத்துல நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் உறவுகள் பார்த்திங்கன்னா இது தானே, அதை அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. இது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறோம், இவங்க ஏன் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தோன்றும். அதன் மூலிமா ஒரு சில வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கிய
நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில இடத்துல உதவிகரமாக இருப்பாங்க. பெரிய விஐபி மூலிமா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். அந்த விஐபி மூலிமா உங்களுடைய நட்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கொஞ்சம் அனுசரணையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழிலில், புதிய வியாபாரத்தில் இறங்குறவங்க கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ இறங்குறது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெருசாக இந்த காலகட்டத்தில் எதுலேயும் முதலீடு போட வேணாம். அப்படி பெருசாக நீங்கள் முதலீடு போடுறதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது. இல்லது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய துன்பம், தொல்லை இதெல்லாம் நீங்கி மனோதைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கேட்ட இடத்துல ஒரு சில மாறுதல்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் இடையூறை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம், ஒரு விதமான குழப்பம், சின்ன தடை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான விஐபிகள் மூலிமா ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தயக்கம் காட்டாமல் இறங்குவீங்க. அவங்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கணும், அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குற நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. அம்மனுக்கு முடிந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு சாதகமாகவும் அமையும். குடும்ப பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முன்கோபம் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு அம்மன் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இது ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அமாவாசைக்கு, பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். திருமண தடை, குழந்தை பேருக்கு தடை இந்த விஷயங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.